இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மௌனே, நீ சொன்ன மாதிரியே குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்குறான். சித்தப்பா, கார்ல ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு, எடுத்துருவோம். போதையத்திலேயே வைப்போம். டேய் 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 சேகரே, டேய் என்னடா எந்திரா. டேய் சேகரே, எந்திரா. டேய் டேய் சேகரே, எந்திரா. ஓட்டனா எந்திரா. எந்திரே. என்னடா இங்க வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்குற? எந்திரா. எந்திரே. மேல எந்திரி. எந்திரா. எந்திரி. நெல்லு. பாத்து. அண்ணா நீங்களா? நீங்க என்னண்ணே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எல்லாம் என் தலைய எடுத்துறா. உன்னை தேடி இவ்வளவு தூரம் வரம் பாரு. ஏண்ணே ஏதாவது பிரச்சனையாண்ணா? டேய் உன் செல்போன் எங்கடா? ஏண்ணே என்கிட்ட தானே இருக்கு. உங்ககிட்டயா? எங்கடா? எடா, எடு எடு. அண்ணா போன காணோண்ணே, போதில் எங்கேயோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேண்ணே. டேய் லூசு லூசு, நேத்து அந்த நவீன போதிக்கிறப்போ அந்த பெட்டிக்குள்ளே உன் போன் விழுந்திருக்குடா. இப்போ அந்த போன் பெட்டிக்குள்ள இருக்குடா. அந்த போன் எடுத்து அவன் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் வரைக்கும் பேசிட்டான்டா. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? நிஜமாவா? ஏண்டா உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சா இப்படியா சொதப்பி வைப்ப? ஒரு சின்சியாரிட்டி வேண்டாம். வாடா சித்தப்பா, அவனை புடிங்க. வாடா வாடா. வணக்கங்க. வணக்கம். சேகர் வீடுங்களா அது? ஆமா, நீங்க? நீங்க? நான் அவரோட பொண்டாட்டி. அவர் வீட்ல இருக்காரா? அவர் நேத்துல இருந்து வீட்டுக்கு வரல சார். நானும் எப்ப வருவாருன்னு தான் பாத்துட்டு இருக்கேன். சரிங்க. அவரு வழக்கமா எங்க போவாரு? அந்த மனுஷன் வழக்கமா போறது ஒயின் ஷாப்புக்கு தான். குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பாரு. சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சார். என்னப்பா நீ சொன்ன மாதிரி அவன் வீட்டுல இல்ல, இப்ப அவனை எங்கனப்பா போய் தேடுறது? வாங்க. அங்கமுத்து, நீ என்ன பண்ற? நம்ம தெருமுனையில பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க வந்து வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. ம். என்னம்மா திடீர்னு போன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? நேரா அந்த பரமேஸ்வரி கிளவி வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற துர்கா கிட்ட உன் புருஷன் செத்துட்டாருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு ஒரு வெடியை கொளுத்தி போட்டுட்டு வந்துரு. அது போதும். சரிங்கம்மா, நான் இப்பவே போறேன். ம். அடியே துர்கா, என் புருஷன் மேலையா உன் புருஷன் கை வைக்கிறான். இனிமே நீயும் நிம்மதியா இருக்க கூடாது. ஹலோ கார்த்தி, அந்த சேகரை கண்டுபிடிச்சியா? என்னால இங்க இருக்க முடியல கார்த்தி, எனக்கு மூச்சு புட்டுது. இல்லடா, அவன் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டோம். அவன் அங்கேயும் இல்லை. அவன் போன் வேற உங்ககிட்ட இருக்கு. அவனை எப்படி பிடிக்கிறதுனே தெரியல. எனக்கு தெரியலடா, தெரிஞ்சா சொல்றேன். சரிடா, நீ பேனிக் ஆகாம இரு. நான் எப்படி அவனை கண்டுபிடிச்சு அங்க வந்துருவேன். சரி கார்த்தி, நீ எப்படியாச்சும் காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையில தான் இருக்க. சரிடா. அம்மா 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 அம்மா. டேய், ஏன்டா அப்படி மூச்சு இறக்க ஓடி வர? என்னாச்சு? அம்மா, உங்க பேத்தி துர்கா புருஷன் இறந்து போயிட்டு தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கம்மா. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். வச்சேன்னா சரி. என்ன மாத்திரா பேசுற நீ? இல்லம்மா, ஊர் முழுக்க நவீன் செத்துட்டு தான் பேசிக்கிறாங்கம்மா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு சொல்றதுக்காக வந்தம்மா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. என்னையா அது? இவன் என்னென்னமோ சொல்லிட்டு போறான். இது நம்பர் தான் நம்ப கூடாதான்னு தெரியலையே. அம்மா, இது ஏதாவது வதந்தியா இருக்குமா? இத நம்ம நம்ப வேண்டாமா?
ஆமாப்பா, நம்ம ஊர்ல தான் இருக்கிறதா பறக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. இங்க பாரு துர்கா, நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. அந்த ஆள் சொல்லிட்டு போனது கண்டிப்பா உண்மையா இருக்காது. ஆமா, நவீனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் எங்கேயாவது நல்லதா இருப்பாரு. அம்மாடி துர்கா, ஒன்னும் ஆயிருக்காதுமா, நீ கவலைப்படாம இருமா. ஒண்ணும் அவன் ஆகாத நல்லா துர்கா. இருப்பாம்மா. நீ ஆ. யோசிச்சு ஃபீல் பண்ணாத துர்கா, கவலைப்படாத. ராசாசி, பாருடா. பண்ணாத. துர்கா, துர்கா, நீ என்ன பண்ற? சீக்கிரமா கதவு தர. அக்கா, துர்கா, நான் சொன்னா துர்கா. கேளு. துர்கா, துர்கா, கதவை திற. துர்கா, கதவு தரமா. துர்கா, ப்ளீஸ் கதவு தர. ஓ, துர்கா. அம்மாடி, துர்கா. 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 துர்கா, துர்கா. துர்கா, என்னாச்சு துர்கா? துர்கா, என்னாச்சுமா? என்ன காரியம் பண்ணிட்டாடா இவ? அப்பா ஃபுல் விஷயத்தை குடிச்சிட்டாப்பா. ஐயோ. துர்கா, துர்காவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம்ப்பா. ஹாஸ்பிடல் போலாம். தூக்கு, வாங்க தூக்குப்பா. துர்கா. தூக்கு. பாத்து. ஐயோ. துர்கா. கடவுளே, கடவுளே, கடவுளே. ஏய்யா எங்களை இப்படி சோதிக்கிற? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்க குடும்பத்தையே சோதிச்சுட்டு இருக்கிறியே. வேண்டாயா, வேண்டாயா சாமி, எங்களால தாங்க முடியலையா. என் பேத்தி பாவம், அவ சின்ன வயசுக்காரி. அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ள காணாம போன அவ புருஷனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்களே. அது அந்த சின்ன பொண்ணு எப்படியா தாங்குவா? ஏற்கனவே அவ அம்மா சாமுண்டீஸ்வரிக்கு எங்க மேல நிறைய கோவம் இருக்கு. இப்ப அவ பொண்ணு துர்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ என்ன சும்மா விடுவாளா? ஐயோ கடவுளே, நினைச்சாலே பயமா இருக்கே. அவ என்ன பண்ணுவான்னே தெரியலையே. வேணாம் சாமி, வேணாம். தயவு செஞ்சு என் பேத்தி அவ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். அவளை நல்லபடியா கொடுத்துரு சாமி. எங்களால இதுக்கு மேல தாங்க முடியாதியா. கடவுளே, முருகா, 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 முருகா. அவ மயக்கத்துல இருந்தும் கூட நவீன் நவீன் புலம்பிட்டு இருக்கறதா டாக்டர் சொல்லி, அந்த நவீனை எப்படியாச்சும் உடனே இங்க வர வைங்க, அப்பதான் துர்காவை பொழைக்க வைக்க முடியும்னு சொல்றாங்க. ஏ நவீனுக்கு எதுவும் ஆகல, அவன் உயிரோட தான் இருக்கான். என்ன சொல்ற? நவீன் உயிரோட இருக்கானா? ஆமா, நான் நவீன் கிட்ட போன்ல பேசினேன். யாரோ உங்களை குழப்பி விடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நவீன் இங்க கூட்டிட்டு வர முடியுமா? அவர் வந்தாதான் துர்காவை பொழைக்க வைக்க முடியும். ரேவதி, நான் நவீன் கிட்ட போன்ல தான் பேசியிருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியல, அவனை தேடி தான் போயிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் வாயே. என்னம்மா நீ பேசுறத பார்த்தா நவீன் உயிரோட இருக்கிறதா மாப்பிள்ள சொன்ன மாதிரி இருக்கு. ஆமாப்பா,